அதிர்ஷ்டத்தை தேடி பயணிக்க வைக்கிறது. அந்த அதிர்ஷ்டம் மூலம் நாம் நல்லா இருந்துட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் தவறில்லை. 100% கஷ்டப்படுகிற ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்பு நடந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கலாமே, நம்ம குடும்பம் நல்லா இருக்குமே, குழந்தைங்க நல்லா இருக்குமே இப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லாமே சரியான சிந்தனை தான். இந்த சரியான சிந்தனைக்குள்ள ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அதிர்ஷ்டம் என்பது கிட்டத்தட்ட கேரளாவில் ஒரு 10 கோடி பேர், நம்மள ஒரு 10 கோடி பேர், அப்புறம் கேரளாவுக்கு ஐயப்பனை காண வருகின்ற பக்தர்கள் பல லட்சம் பேர். இவ்வளவு பேருக்கும் அந்த டிக்கெட் வாங்குவாங்க. முதல் பரிசுங்கிறது ஒன்று தானே. அப்புறம் இதர பரிசுகள் கிடைக்கும், அதெல்லாம் வேற விஷயம். நமக்கு ரொம்ப அதில் எனக்கு தெரியாது. இருந்தாலும் முதல் பிரைஸ் அது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அதில் தினசரி லாட்டரி டிக்கெட் 1 கோடி ரூபா முதல் பரிசாக சொல்கிறாங்களாம். இப்போ வருகின்ற 24/1/2026 கிறிஸ்மஸ் புத்தாண்டு பம்பர்னு சொல்லிட்டு 20 கோடி ரூபாய் முதல் பரிசு. அதனுடைய விலை 400 ரூபான்னு எங்கள் அண்ணா ஒருத்தர் சொன்னார். அவர் கேரளாவில் இருக்கார். அவர் சொன்னார். இப்போ இதுதான் இந்த தேதி. இந்த தேதியில் கேரளாவில் 20 கோடி ரூபாய் முதல் பரிசாக பம்பர் டிக்கெட் விற்பனையாகி கொண்டிருக்கிறது. இப்போது நம்ம கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 கோடி பேர் கேரளாவில், இங்கே 10 கோடி பேர் தமிழ்நாட்டில், மற்ற இதர மாநிலங்கள்லேருந்து கேரளாவுக்கு பயணிக்கிறவங்க பல லட்சம் பேர். இவ்வளோ பேருக்கும் டிக்கெட்டு வாங்குவாங்க. இவ்வளோ பேருமே டிக்கெட் வாங்குவாங்க. எல்லாருமே நம்ம அதிர்ஷ்டத்தை நோக்கி போகிறோம் தானே, தப்பு இல்லையே. ஆனால் யாரோ ஒருவருக்கு தான் அந்த லாட்டரி டிக்கெட் விழும். அதை ஐயப்பனும் அவருடைய தலையெழுத்தும் தீர்மானம் செய்யும். அதான் காலமும் ஐயப்பனும், அல்லது காலமும் கடவுள்னு வச்சுக்கலாமே, எல்லாம் ஒன்று தான். அந்த ஒரு ஆள் யார் அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அவருக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர் எதிர்பாராமல் டிக்கெட் வாங்கிட்டு வந்துருப்பார், எதிர்பாராமல் விழுகலாம். இதற்கு பெயர் என்ன என்றால் அதுக்கு பேர் விபரீத ராஜயோகம் என்று பொருள். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் விபரீத ராஜயோகம் உண்டு. ஆனால் அந்த விபரீத ராஜயோகம் எந்த சூழ்நிலையை வேணாலும் நிகழலாம். எதிர்பாராத பிறருடைய சொத்து, அதாவது பாட்டன் பாட்டி சொத்துங்கிற மாதிரி பிறருடைய சொத்து கிடைக்கலாம். எதிர்பாராத அரசியல்வாதி ஆகலாம். எதிர்பாராமல் நல்ல ஒரு வேலை கிடைச்சிடலாம். சின்ன முதலீடு போட்டு பெரிய லாபம் கிடைச்சிடலாம். பெரிய பதவிகள் கிடைக்கலாம். புதையல் கூட